எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான், தென்னகத்துக்கு வரும்போது திணறான். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. உலகத் தமிழர் உரிமை குரல் சார்பாக, அந்த அமைப்பின் சார்பாக விசிக தலைவர், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு கண்டன அறிக்கை ஒன்றை நேற்று வெளியிட்டிருக்காங்க. அது ஏன் என்னன்னா, நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், ஒரு காணொலி. அதுல விசிக தலைவர் திருமா என்ன பேசியிருந்தாருங்கிறத நம்ம குறிப்பிட்டு பேசியிருப்போம். நீங்க பார்க்காத உறவுகள் இருந்தீங்கன்னா போய் பாருங்க. அதில் நம்ம முழுமையா உங்களுக்கு தெளிவா இருக்கும். அது என்னன்னா, தலைவர், தேசிய தலைவரை பற்றி, தமிழக தலைவர், ஒப்பற்ற தலைவர், ஈழற்ற தலைவர், யாரையும் அவர் ஒப்பிட்டு பேச முடியாத அளவிற்கு சிறந்து இருக்கக்கூடிய, இனி இந்த ஜென்மத்தில் நம்ம வாழக்கூடிய இந்த பிறவி அவருடைய புகழை பாடுவதற்கு பத்தாது. அப்படிப்பட்ட எல்லையில்லா உயரத்தை தொட்ட நம்முடைய இறையாக போற்றப்படக்கூடிய நம்முடைய தேசிய தலைவரை பற்றி ரொம்ப தரம் தாழ்ந்த ஒரு கருத்தை விசிக தலைவர் பேசியிருந்தாரு, திரும்ப பேசியிருந்தாரு. வேறு யாரோடு இதை பகிர்ந்திருக்க வாய்ப்பில்லை. என்னிடத்தில் பேசினார். மதிவதரி அவர்களை நான் காதலித்ததால் அவருடைய தந்தையே எங்கள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. மார்வத்தின் தமிழ் கூட முடிந்ததும் நான் வன்னிக்கு சென்றவரை சந்தித்த போது, அண்ணா உங்கள் மாமனாரை சந்தித்தேன் என்று சொன்னதும் அடுத்த நொடியே அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் அதிர்ந்து போனேன். அதன் பிறகு அந்த காதல் குறித்தும், காதல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும், அதனையொட்டி அவர் எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும், வல்வெட்டி துறையிலே 14 பேரை நான் சுட்டுக் கொன்றேன் என்று சொன்னார். எவனும் இதை மறுக்க முடியாது. சாதிக்கு எதிரான நடவடிக்கை. மதிவதனை சார்ந்த சமூகம் நான் இல்லை என்பதனால் என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ள இந்த மண்ணில் பெரும் தயக்கம் இருந்தது. காலப்போக்கில் அது தகர்ந்து போனது. நீங்களும் அந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தமிழ்நாடு உங்களை ஏற்கிற காலம் வரும் என்று சொன்னார். அண்ணன் பிரபாகர் அதை நம்ம மேற்கோள் காட்டி ஒரு காணொலி நம்ம பேசியிருக்கோம். என்ன சொல்லியிருந்தார் அதில் அப்படின்னா, தேசிய தலைவருடைய கல்யாணத்திற்கு இடையூறாக இருந்த 14 பேரை சுட்டு கொன்றார். அதை என்னிடம் மட்டும்தான் சொன்னார். உங்கள்கிட்ட தான் சொல்லலை, யார்ட்டும் சொல்லல, ஏன்ட்ட மட்டும் தான் சொன்னார். ஏன்னா நீங்கள் சனாதனவாதிகள் அவருக்கு தெரியும் அப்படின்னு விசிக தலைவர் பேசியிருந்தாரு, திரும்ப பேசியிருந்தாரு. அப்போ அதைத்தான் நம்ம பேசியிருக்கோம். அப்போ அந்த உலகத் தமிழர் உரிமை குரல் அமைப்பு சார்பாக விசிக தலைவர் திருமாவுக்கு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தலைவருமே சொல்லாத ஒரு கருத்தை, ஒரு அவதூறை, உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக தலைவரை நீங்கள் பேசக்கூடாது. தலைவர் உலகத் தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். நீங்கள் அவரை இழுத்து பேசுவதற்கு உங்களுக்கு துளியும் தகுதி கிடையாது. எப்படி இந்த வார்த்தை நீங்கள் சொல்லலாம்? எங்க தேசிய தலைவரை அவருடைய கல்யாணத்திற்கு இடையூறாக இருந்த சாதி வெறியோடு செயல்பட்ட ஈழத்துல சாதி வெறியோடு செயல்பட்ட 14 பேரை சுட்டு கொன்றார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நீ யாரை வேணா தொட்டுட்டு நீங்க அரசியல் பண்ணிடலாம், ஆனா தலைவரை தொட்டுட்டு நீங்க அரசியலே பண்ண முடியாது. தமிழர்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் என்கிற ஒரு மனநிலை இருக்குதுல, அந்த மனநிலையே நம்ம தமிழகத்தில் உருவாக்குறோம். ஏற்கனவே உருவாயிருச்சு. நீங்க தலைவரெல்லாம் நீங்க யாரும் அவதூறா பேசிடலாம், இங்க அரசியல் கட்சி நடத்த முடியாது, யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்துச்சு. இப்ப அப்ப திரும்ப இவ்வளவு தைரியமா பேசுறாரு. என்ன தைரியம்? ஏன்னா காங்கிரஸோட இருக்காரு, அந்த தைரியம் தான். காங்கிரஸோட கூட்டத்தில் இருக்காரு, இங்க திமுக கூட்டத்தில் இருக்காரு, நம்ம எம்பியா இருக்கும், அந்த தைரியம் தான். வேற என்ன தைரியம்? ஒரு ரசிக கூட்டம் நமக்கு எப்பவுமே இருக்கு. நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அடங்க மாதிரி அத்துமீறு திமிரியலு திருப்பி அடினா, ஆஹா என்ன தலைவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்னைக்குமே சால்ரா அடிச்சிட்டு இருப்பாங்கிறதுக்காக இவர் இஷ்டத்துக்கு என்ன பேசிட்டு இருக்காரு. அப்போ இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அந்த உலகத் தமிழர் உரிமை குரல் அமைப்பு சார்பாக கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி திரும்ப வன்மையாக அதை கண்டிக்கிறோம், நீங்க மன்னிப்பு கேட்கணும், நீங்க மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தமிழருடைய சினத்திற்கு ஆளாவீர்கள் என்று அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை நான் போட்டுறேன், ஒரு 2 நிமிஷம் நீங்க படிங்க உறவுகளை, உங்களுக்கு தெரியும். அப்ப திருமாவளவர்கள் நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க சனாதனத்தை வேற இருங்க, சாதி ரீதியாக செயல்படக்கூடியவர்களை நாங்கள் எதிர்த்து நிற்போம், ஆதிக்கத்திற்கு எதிராக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்ட திமுக கூட்டணி வைங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களை பிளாஸ்டிக் சேர் கொடுக்கக்கூடிய அந்த கட்சியில கூட நீங்க கூட்டணி வச்சுட்டு கூட நீங்க என்னத்தை வேணா பேசுங்க, அது எங்களுக்கு சிக்கல் கிடையாது. வேங்க வேலுக்கு ஏன் ஸ்டாலின் அவர்கள் போய் பார்க்கல அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நீ அப்ப அதெல்லாம் சரி பண்ணுவாப்ல, அதெல்லாம் நீதி கிடைக்கும் அப்படின்னு ஓவரா திமுக மட்டும் கொடுத்ததுனால ஒரு படிக்கு மேல போய் பத்திரிகையாளர்கள் நீங்க திமுக கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னது நான் திமுக காரான கொந்தளிச்சுக்கிட்டு நீங்க அப்படி பேசலாம், எப்படி வேணா பேசலாம், அது உங்களுடைய விருப்பம். சரிதானே? உங்களுடைய விருப்பம். குறிஞ்சாங்குளம் பிரச்சனை பற்றி இப்போ வரைக்கும் வாயே திறக்காம கடந்து போயிட்டு இருக்கீங்கல்ல. ஆனா திரௌபதி அம்மை வண்டினா பாயுவோம், நாயுடு நாய்க்கர்னா பம்புங்கிற மாதிரி நீங்க செயல்பட்டு இருக்கலாம். அதெல்லாம் எங்களுக்கு சிக்கலே இல்லை. குறிஞ்சாங்குளம்னா பதுங்குவோம், திரௌபதி அம்மன் கோயில்னா பாயுவோம், இது எங்களுக்கு சிக்கல் இல்லை. சிக்கல் இப்போதைக்கு இல்லை. நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, அது உங்களுடைய அரசியல், நீங்க என்ன பண்றீங்கிறது உலகத்தவங்களுக்கு புரியும். ஏன்னா நாங்க தமிழ் தேசியர்கள், நாங்க இங்க எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா தலைவரை தொட்டு நீங்க இவ்வளவு கீழ்த்தரமான அவதூறை பரப்ப வேண்டிய தேவை என்ன? என்ற தான் சொன்னார் தலைவர். 14 பேரை சுட்டு கொண்டேன் என்று எப்படியே ஏன் அப்ப தெரிஞ்சே இது அவதூறுன்னு உங்களால தெரியும். தலைவர் எப்படிப்பட்ட ஒரு மாவீரன் என்பது தெரியும். சாதி ரீதியாக செயல்பட்டதால் தெளிவான விளக்கம். நீங்க அந்த 14 பேர் சொன்னீங்கல்ல,
என்கிட்ட சில ஈழத்து உறவுகள் என்று பேசினாங்க. அதில் சொன்னாங்க அந்த 14 பேர் சொன்னாப்புல திரும்ப இதை கேளுங்க தம்பி அப்படின்னாங்க. அந்த 14 பேர்ல 2 பேரை சொல்லு, அந்த இறந்து போன 2 பேர், அந்த 2 பேர் யாரு? அந்த குறைஞ்சபட்சம் அந்த 14 பேர் தலைவர் சுட்டு கொண்டு வர அந்த 2 பேர் யாரு? குறைஞ்சபட்சம் 2 பேர் யாரு? அவருடைய குடும்பம் என்ன, அவங்களுடைய பேர் என்னங்கிறத மட்டும் நீங்க திருமாட்ட கேட்டு வாங்கியிருக்க பார்த்துக்குவோம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், சொல்லுங்க திருமா அவர்களே, ஏன் வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விடுறீங்க? உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு? நீங்க அண்ணா சீமான் அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்றால் அண்ணா சீமான் அவர்களை விமர்சிங்க. தம்பி மாறால் நாங்கள் உங்களுக்கு பதில் கொடுக்க தயார். நீங்க என்ன செய்றீங்கிற உங்களுடைய அரசியலை கேள்விக்குள்ளாக்க நாங்கள் தயார். ஆனால் என்ன வேணாம்னு சொல்றாங்க. நீங்க இப்படி பேசுங்க, எங்க அண்ணனை நீங்க விமர்சனம் பண்ணுங்க, கருத்தில் ரீதியான விமர்சனம் பண்ணுங்க, அது வேற. அவதூறு பரப்பிட்டு தேசிய தலைவர் நீங்க தொட்டுட்டு இருந்தீங்கன்னா அழிஞ்சு பெறுவீங்க. உங்க கட்சி மண்ணோடு மண்ணாக போகும். ஏன்னா உங்க கட்சியில் இருக்கக்கூடிய தமிழர்களே தேசிய தலைவரை உயிராக நினைக்கக்கூடியவர்கள் பலர். சரி, ஏதோ நீங்க வந்து நிக்கிறீங்க, நம்ம சமூகத்துக்காக போராடுறீங்க அப்படின்னு உங்க பேர் நிக்கிறாங்க. ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் அவங்க கேட்காம பூம்பூமான மாதிரி மண்டை ஆட்டாம, ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி பின்னாடி அவங்க தரல ஆரம்பிச்சதுனால தான் நீங்க அவரை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. இன்னைக்கு தெரியாம இருக்க மக்களுக்கு பார்த்து தானே இருக்காங்க. என்னங்க உங்க அரசியல் என்னங்கிறத தெரிஞ்சு படிக்கங்க. தேவையில்லாம வந்து தமிழர்களுடைய ஒட்டுமொத்த உங்க கட்சியில் இருக்கக்கூடிய தமிழருடைய கோபத்திற்கும் நீங்க ஆளாயிட்டீங்க. ஒழுங்கா மன்னிப்பு கேட்டுருங்க. நீங்க உங்களுக்கு ஒன்றும் மன்னிப்பு கேட்கறது புதுசு கிடையாது. ஏன்னா செத்தாலும் எந்த காலத்திலையும் நாங்க வந்து காங்கிரஸோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு வீரவசனம் பேசிக்கிட்டு நீங்க எங்கேயான போயிட்டு அடிப்பணிஞ்சிருக்கீங்க. அதுக்கு பேர் மன்னிப்பு தான். மன்னிப்பு கேட்டு தான் போயிருப்பீங்க. எப்படி கழிவு கடந்த காலத்தில் கழிவுகளை ஊற்றிட்டு எப்படி வெக்கம் இல்லாமல் கூட்டு வைக்கிறீங்க? அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுல்ல. இந்த தெரியாமல் பேசிட்டு வாயில வந்து அடிச்சு விட்டு யாரும் கவனிக்க மாட்டேன்னு நினைச்சோம். இவங்க பாட்டில் எடுத்து வெட்டி உண்மையை நம்ம பேச எடுத்து போட்டு விட்டாங்க. ஐயோ சாரிங்க, கோச்சிக்காதீங்க பாஸ் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுருங்க. அதுதான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது. இல்லைனா அரசியலை வீழ்த்தப்படுவீர்கள். அரசியலை தமிழர்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். விசிகா தலைவர் திரும்ப யாருங்க என்பதை உலகத் தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள். பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம்